நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் தேஜல்ஸ் வேர்ல்ட். இந்த vlog எதுக்காகனா ஒரு ஹாப்பியான vlog தான். என்னன்னா இன்றைக்கி எங்கள் அத்தையோட பிறந்தநாள் போச்சு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அதை பற்றி தான். வாட்ஸ்அப் எடுத்து பார்க்கும்போது எங்கள் மாமனாரும் எங்கள் நாத்தனாரும் எங்கள் அத்தைக்கு பர்த்டே ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு, இன்றைக்கி அவங்க பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் ஒரு ஸ்டேட்டஸை போட்டுடலான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டாச்சு. ஹாப்பி பர்த்டே அத்தம்மா ப்ராக்கெட்டில் அழகின்னு போட்டு கண்ணில் 2 ஹார்ட்டோடு போட்டாச்சு. அப்புறம் அவங்களும் நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க. நைட்டெல்லாம் பாப்பா வேறு தூங்கலை. காலையில் 4 மணிக்கு தான் தூங்கினா. சரி நானும் தூங்கவே இல்லை, எனக்கு தூக்கமே வரல ஒரு 4 மணிக்கெலாம். சரி நம்மளும் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு போனேன். ஒரு 10 மணிக்கா ஃபோன் வந்துச்சு அத்தைக்கிட்டேருந்து. சரி ஃபோன்லேயும் ஒரு விஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அத்தை அப்படின்னு சொன்னேன். நன்றிம்மா பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்லாம் கேட்டாங்க. இதோ தூங்கிட்டுருக்கா அத்தை, நைட்டெல்லாம் தூங்கலை அதனால் இப்போ தூங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே சரிம்மா நாங்கள் ரத்னகிரி கோயிலுக்கு வரலான்னு இருக்கோம், நீயும் பாப்பாவும் கிளம்பி ரெடியாக இருந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. என்ன அத்தை சொல்கிறீங்க, நிஜமாவா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம்மா நிஜமாக தான் சொல்கிறோம், நாங்களாம் ரெடி ஆகிட்ருக்கோம், நீயும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நிஜமாவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுக்குறேன் பேசிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நிஜமாவாப்பா வரீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வரேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சரி சந்தோஷம், எனக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. சரி ரொம்ப நாள் கழித்து வராங்க, வந்து அம்மா வீட்டுக்கு வந்து 2 வீக்ஸ் ஆச்சு. 2 வீக்ஸ் கழித்து இப்போ தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். அதே சமயம் நைட்டெல்லாம் தூங்கலை வேறு. கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நானும் பாப்பாவை குளிப்பாட்டிட்டு நானும் குளிச்சுட்டு அப்புறமா ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு ஹேண்ட்பேக்கில் பாப்பா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி நான் என்ன பண்ணுறது, அம்மாவை தான் கூப்பிட்டேன். சரிம்மா எனக்கு கொஞ்சம் வந்து க்ரீன் சிக்னல் வரைக்கும் ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வந்தாங்க, வந்து ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். பை பாய். எங்கள் அம்மாவும் கொஞ்சம் க்ரீன் சர்க்கிள் வரைக்கும் ட்ராப் பண்ண சொன்னாங்க, அதனால் என் கூட வந்துட்டு இருந்தாங்க. நானும் பாப்பாவுமே செம்ம ஜாலியாக கிளம்பிட்டோம். இதுதான் க்ரீன் சர்க்கிள். நம்ம வந்துட்டோம், வேலூருக்கு சென்டர்னு சொல்லலாம். அவங்கள இன்னும் பார்க்கல, நான் எங்கே இருக்காங்க தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக கிடச்சிட்டாங்க, அவங்கள பார்த்துட்டோம். ஆமாம் ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? சத்யா அத்தைங்க சொல்லு. ஐயோ ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கி மேலே கட்டின்னு போயிடலாமா? ஆமாப்பா ஃப்ரிட்ஜு தான்ப்பா வீட்டில் ரிப்பேரு. ஃப்ரிட்ஜு தான் வீட்டில் ஐஸ் தண்ணிலாம் பக்கத்து வீட்டில் போட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் டிஃபன் செஞ்சீங்களா இல்லையா? அப்ப கறி குழம்பு இல்லையா காலையில? ஐயோ டென்ஷன் ஆயிட்டு இருப்பாரு. ரத்னகிரி போலாம்ப்பா கிளம்பா அப்படின்னு அப்பாவா? ஆமா. நான் நினைச்சேன் சொல்லியிருந்தா நான் நைட்டு படத்துக்கு போயிருக்க மாட்டேன், தூங்கி வந்துருப்பேன். நான் நினைச்சேன் நீதான் வந்து போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன்ப்பா. நீதான் கூட்டின்னு வந்திருப்பேன்னு நினைச்சேன். பார்த்தா அப்பா கூட்டின்னு வந்திருக்காரு. போய் அத்தை கிட்ட ஒட்டிக்கிச்சு பாருமா அந்த பொண்ணு. இதுதான் வந்து தேஜலோட அத்தை திவ்யதர்ஷினி. ஐப்ரோலாம் பண்ணின்னு இருக்காங்க. அதுக்கு சொல்லிச்சு பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? பொம்பளைங்களுக்கு இதே வேலை. நீங்க ஹேர் கட் பண்றீங்களா? அதனால நாங்களும் ஐப்ரோ பண்றோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா எங்க அத்தைக்கு பிறந்த நாள். எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க எங்க அத்தை. இன்னைக்கு எங்க அத்தை நல்லா ரெடியா இருக்கிறாங்க, பூலாம் பயங்கரமா வச்சிருக்கிறாங்க. பாப்பா
தேஜோ அப்படியே டேங்க 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 குட் மார்னிங். பால் குடிச்சலாமா? சாப்பிட்டா சீச்சி பத்தியா அது? விளையாட்டு பாருமா. ஃபுட்பால் தங்க பல்லு பத்தியா? பல்லு வளர்ந்துச்சியா? நான் பூச்சி காட்டு. பூச்சி பூச்சி காட்டு. வாயிலிருந்து கையெடு. வாயிலிருந்து கையெடுக்கணும். வெரி குட். தங்க இது செல்ல அம்மா. என்ன அப்ப அடிக்கிறியா? என்ன ஓட்டுறது எனக்கு? சி மாதா கிளீனே பண்றது இல்லையா? சீ ஆமா அப்பா நல்லா பண்றாரு. கண்டிப்பா. கேட்டுக்காங்க. குச்சிக்கோ நில்லு. நில்லுடி சூடி. எங்க பாரு. நம்ம எங்க போறோம்னா ரத்னகிரிக்கு தான் போறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. லெஃப்ட்லன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஒரு லெஃப்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். தெரியும். ஸ்ட்ரெயிட்டா போகணும்ப்பா. அப்படியே இன்னமா இதப்பா இப்படிதாப்பா இப்படிதான். ரைட். பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதுல ஏறலாமா? இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம இங்க தான் நின்னோம். ஏய் கார போறியா? சீ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கார்ல போறேன். மேல போலாமா? வாங்கிக்கலாமா? வாங்கிக்கிறோம். வாங்கிக்கலாமா? அர்ச்சனை ஒன்று வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே விட்டுருக்கோங்கப்பா. இல்ல அர்ச்சனை மாட்டேன். வண்டி எடுத்துட்டு போலாமா இல்ல மேலே போயிடலாமா? ட்ரெக்கிங் போலாம். பலா இப்போ நம்ம வந்து ரத்னகிரி வந்திருக்கோம். இது முன்னாடி இந்த இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மலை ஏற போகிறோம். நம்ம வண்டி பேர் வந்து லட்சுமி முறை மலை ஏறுது. வண்டி வாங்கி முறை லட்சுமி முருகர் மலை ஏறுது, ரத்னகிரியில் ஏறுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறது கொள்வது நல்லா இடமும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது மைண்டு. ஏதோ டென்ஷனும் இல்லாமல் வாரம் ஃபுல்லாக தான் வேலைன்னு ஓடுன்னு வரும். ஒரு நாள் வீட்டில் இருந்து ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சி அது மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லா ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே காய்ஸ், மலை ஏறுது. கை தட்டுங்க. ஓ வேர்பின் பென் ஏய் Alpin Bend 2. வந்துட்டோம். ரத்னகிரி வந்துட்டோம். இதுக்கு ரோடு போட்டு வச்சுக்கிறானுங்க. ஓய் அப்படி பண்ணக்கூடாது. சந்தோஷம். சரி. அம்மா சாமி எங்கம்மா? சாமி எங்கம்மா? சாமி
எங்கள் வீட்டுக்கார் கால்லாம் கழுவிட்டு வந்துட்டார். எங்கள் அத்தையும் போயிருக்காங்க. நானும் போய் கால் கழுவிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் போங்க, நீங்கள் போய் கால் கழுவிட்டாங்க. எங்கள் மாமனாரும் கால் கழுவிட்டு இருக்காரு. ரெண்டே 2 வளைவு தான். இதுக்கு நம்ம நண்டே வந்துட்டு இருக்கலாம். வெளியே நல்ல சீனரி. நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். கோயிலில் ஃபோன்லாம் அலோடான்னு தெரியல. இதுதாங்க அந்த படிக்கட்டு. இந்த வழி தான் வந்திருக்கோம். இருந்தாலும் எங்கள் மாமனார் வந்து லக்ஷ்மியை மலையில் ஏற்றணும்னு ஆசைப்பட்டுட்டாரு. அதனால் மலையில் ஏற்றிட்டோம். இப்போ மேலே போகிறோம். அப்போ பாய், வாங்க நம்ம போயிடலாம். அத்தை வாங்கலை, வாங்கலை. அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அப்போ வா, எங்கே போகிற? இங்கே வா. ஏய் வரலையா? ஏய் பாய். ஐயோ அழுதுட்டாமா குழந்தை. சரிடா சாரிடா 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 சாரிடா. சாரிடா. வாடா வாடா வாடா. ரெடியா? நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர்ல எடுங்கோ. இதெல்லாம் போட்டுனா சா வச்சு அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். நல்லா ஜனம் இல்லாமல் ஃப்ரீயாகவே தரிசனம் பார்த்தோம். நாங்கள் திரும்பி வரும்போது தான் நிறைய கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் முன்னாடியே தரிசனம் பார்த்தது நல்லதாக போச்சு. திரும்பி வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். மத்தியானத்துலேருந்து யாருமே வேறு சாப்பிடல. அதனால் நல்ல ஹோட்டலாக பார்த்துட்ருந்தோம். சரி நம்ம பாண்டியன் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ஐடியா கொடுத்தேன். அப்புறம் பாண்டியன் ஹோட்டலில் போயிட்டு நான், திவ்யா, எங்கள் வீட்டுக்கார் 3 பேருமே சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேர் சைவம் சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக, அவங்க சென்னைக்கு போக இந்த வீடியோ இதோடு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.